ரெண்டு இடத்துலயும் லாபம் பாக்குறது ஸ்கூல் நிர்வாகம் தான் இருக்கலாம். ஏன்னா கோச்சிங் சென்டர்ல இருந்தும் ஒரு பினான்சியலா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆமா, பசங்க ஸ்கூல் ஃபீஸும் அவங்களுக்கு வந்துரும். கரெக்ட். சோ ரெண்டு இடத்துல இருந்து ஒரு இன்கம் வருது. ஆனா பையன் ஸ்கூலுக்கு வராம டைரக்டா கோச்சிங் சென்டர் தான் போவான். இப்ப இதுல இன்னொன்னு கூட நடக்கும். ஸ்கூல் மூலியமா கோச்சிங் போறது கிடையாது, கோச்சிங் மூலியமா ஸ்கூலுக்கு வருவாங்க. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ்ல போய் என்கொயரி பண்ண போவாங்க. இந்த 11th 12th இந்த NEET JEEக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்ப வந்து அவங்க ஒரு கோச்சிங் கிளாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீங்க இந்த ஸ்கூல்ல போய் சேருங்க, நீங்க இந்த ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்கன்னு நினைக்க எங்களுக்கும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நீங்க அங்க ஸ்கூலுக்கு போனா நீங்க எங்க கோச்சிங் கிளாஸ்ல இருந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கோச்சிங் கிளாஸ் மூலியமா ஸ்கூல் அட்மிஷன் நடக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, பசங்க கண்டிப்பா இங்க வந்து ஃபீஸ் கட்டுவாங்க. அது மாதிரி கோச்சிங் கிளாஸ்க்கு வரதுலயும் ஒரு ஷேர் ஸ்கூலுக்கு வந்துடும். இது ரொம்ப ஒரு மாதிரி டேஞ்சர் மாதிரி தோணுது. ஆனா ஆக்கப்பூர்வமா இதுல முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யறது? புரியல, நீங்க என்ன ஆக்கப்பூர்வமான எதுல? இப்ப இந்த விஷயங்கள் மூலமா இது இங்க வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு, இப்ப ரொம்ப ரீச் ஆகிட்டு இருக்குன்னு வைங்க. இதை வந்து ஆக்கப்பூர்வமா நம்ம எதிர்க்கிறதுக்கான வேலிட் பாயிண்டா நம்ம என்ன சொல்றது? ஸ்கூல் லைஃப் தான் சார் போகுது. இப்போ உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து NEET ப்ரோக்ராம் தான் பண்ணணும், JEE ப்ரோக்ராம் தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல அப்படின்னா ஸ்கூலுக்கே போகாதீங்க. NAOS இருக்குது, நேஷனல் ஓப்பன் ஸ்கூல்லாம் இருக்குது. அதில் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் எழுத வச்சுக்கிட்டு நீங்கள் இது பாட்டு ஃபுல் டே கோச்சிங் கிளாஸ் போனாலும் தப்பு கிடையாது. இது பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் ஸ்கூலுக்கும் போய் இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னா உனக்கு ஸ்கூலும் வேணும், அதை ஸ்கூலுக்கும் ஆசை, மியூசிக்கும் ஆசைன்ற கதையில தான் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை இதில் பணப்புழக்கம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக சார், எக்கச்சக்கமாக இருக்கு சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டம்மி கிளாஸ் இருக்கிற இதில் போய் சேர்றோன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க? இல்லை இப்போ நீங்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு அவங்க என்ன சார்ஜஸ் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்ச ரூபா கோச்சிங் கிளாஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல ஆஸ் யூஷுவல் 80,000 ரூபா 1 லட்ச ரூபா வரைக்கும் ஸ்கூல்ல சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வருஷத்துக்கு 2.5-3 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வந்து இதுக்கு மட்டும் வருஷத்துக்கு 10th முடிச்சுட்டு ஒரு பையன் 11th போற பையன் இப்போ அவன் வந்து 12th முடிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இல்ல JEEக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா 10th முடிச்சுட்டு 2.5 லட்ச ரூபாய் அவன் கண்டிப்பா செலவழி